பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதிப்போம். அது நம்முடைய பலன், அது நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. எல்லாரும் ஏகோபித்து நன்றி இயேசுவே, உமக்கு துதி செலுத்துகிறோம், நீ கனத்துக்குரியவர் என்று ஆராதிப்போம். Oh, thank you, Jesus. முழு இருதயத்தோடு அவரை துதிப்போம். நல்லவர், மிகவும் வல்லவர் நம்முடைய அருள்நாதர் இயேசு. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆமெசுவே, ஒருத்தருக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அப்பா, நீங்க இந்த பிள்ளைகள் என் கூட சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது அவங்களுடைய பலவீனங்கள், உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள், பலவிதமான அவமானங்கள், சொல்ல முடியாத காரியங்களில் இருந்து என் கர்த்தர் கரம் செயல்படும்படியாக நாங்கள் ஆராதிக்கும் பொழுது நீர் செயல்படுவேன். ஆமென். முழு மனதோடு கூட நீர் என்று வாழ்வு இல்லப்பா, அதை நாங்க உணர்ந்துதான் நிற்கிறோம். உந்தனின் மாற அன்பை நாங்க எப்படி மறப்போம்? என்னைக்கு சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை தட்டி எழுப்புங்க, கிருபை செய்யுங்க. பலவீனங்கள், சோர்வு, என்ன பாரங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ கர்த்தர் இப்பொழுது அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறாங்க. நீர் விடுதலை கொடுக்க போவதுக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம். காலங்களில் தெய்வமே, என் குடும்பத்திற்கு நீ வேணும், என் பிள்ளைக்கு நீ வேணும், என் குடும்ப ஜீவனத்துக்கு, என்னுடைய தொழிலுக்கு, என்னுடைய வேலை விஷயத்துக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த பெரிய காரியங்களை செய்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. சுகம் உண்டாக கடவுது, பலன் உண்டாக கடவுது, விடுதலை உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மாறா தேவன் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவே, இப்பொழுது மனக்கண்களை திறந்து கொடுங்க. ஆமென். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் துள்ளி குதிச்சேன் ஆவியில. பாருங்க, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த அதிகாரத்தை நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது என் உள்ளத்துல தோணுது என்னன்னா, இது காட்ஸ் ஹார்ட், கடவுளுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை இந்த அதிகாரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த வசனத்துல 3ஆம் வசனம், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். திராட்சை செடி அங்க உருவகப்படுத்தப்படுது. அந்த தோட்டத்தை சொல்றாரு. அது யாரை குறிக்கிறாருன்னா உங்களையும் என்னையும் தான். 3 காரியத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லையா? காப்பாற்றுகிறாரு, அடிக்கடி நீர் பாய்ச்சுகிறாரு,
எந்த சேதம் வராதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்கிறார். கரங்களை தட்டி ஆமென். இன்னைக்கு அநேக பேர் இது நடந்துருமோ அது நடந்துருமோ, இப்படி இருக்கே, தலை விரிச்சு ஆடுதே, தோல்வி விளிம்புல இருக்கிறனே, மரணத்தின் விளிம்புல இருக்கிறனே, நீ கர்த்தரை நோக்கி பாரு, போதும். அவர் மற்ற காரியங்களை பார்த்துக்கொள்வார் இல்லையா? முதல் காரியம் அந்த வசனத்திலிருந்து, God is our faithful keeper. அவர் நம்மளை பாதுகாக்கிறதுல அற்புதமானவர், உண்மை உள்ளவர், faithful. I the Lord keep it. அவர் சொல்றார், நான் உன்னை பாதுகாக்கிறேன் இல்லையா, நான் உன்னை அதை பாதுகாக்கிறேன். God personally takes responsibility for those who belong to him. யாரெல்லாம் அவருக்கு சொந்தமோ அவங்கள அவர் சொந்தமாவே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறார். அப்பா, நான் உனக்கு உத்தரவாதம். கேட்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை ஏன் பயப்படுறீங்க? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உத்தரவாதம், உன் பிள்ளைக்கு, உன் வேலைக்கு, உன் சுகத்துக்கு. He never abandons his children. அவருடைய பிள்ளைகளை அவர் கண்டம் பண்றது, விட்டுறது, போ எப்படியும் தொலை இல்லை. ஈவன் when we face uncertainty, நம்ம ஒருவேளை ஒரு நிலையா இல்லையேன்றத பார்க்கிறோம். the Lord remains our guidance and shepherd. அவர் நம்மளை வழி நடத்துவதிலையும் நம்ம போஷிப்பதிலையும் அவர் உண்மை உள்ள தெய்வம். இது எப்படி என் லைஃப்ல அப்ளை பண்றது? do not fear the future. நீங்க உங்க எதிர்காலத்தை குறித்து இப்படி இருக்கு, இது நடந்துருமா? சில பேர் அது நடந்துருமான்றதுக்கு உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன். 99% உங்களுக்கு அதுக்கு வேண்டிய சாதகமான காரியம் இருக்கலாம். எது? ஒரு விஷயம், ஒரு தோல்வி, ஒரு பலவீனம், ஒரு அவமான காரியம் நடக்கிறதுக்கு 99.5 வைங்க, ஏன் 99.9 வைங்க. கர்த்தர் செயல்படுறதுக்கு ஒரு நொடியே ஜாஸ்தி. எத்தனை பேர் நான் சொல்றது உங்களுக்கு வழங்குது? Your life is in God's hand. உங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்கு. And he is watching over you with unfailing love. அவருடைய அன்புல நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறார். கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. இரண்டாவது, God constantly refreshes our life. இந்த வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர் அடிக்கடி தண்ணீர் அங்க அதற்கு தண்ணீர் அடிக்கடினே பயன்படுத்தப்படுது. அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. அப்ப பாருங்க, இந்த தண்ணீர் பாய்ச்சுறதுன்றது இது லிட்டரலா இங்க போடப்பட்டிருக்கு. ஆனா இது ஆவிக்குரிய அர்த்தம் கொள்ளணும் இல்லையா? அடிக்கடின்றது, அந்த தண்ணீர் பாய்ச்சுன்றது என்னன்னா, அடிக்கடி கர்த்தர் நம்ம லைஃப்ல தலையிட்டு நமக்கு வேண்டிய பலன், சுகம், கிருபை, இரக்கம், பரிசுத்தாவியானவருடைய பலன் இதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இந்த தண்ணீர்னு சொல்லும் பொழுது அவருடைய கிருபை, தயவு, இரக்கம், பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை, இததான் தண்ணீர். இதை அடிக்கடி கொடுக்குறாரு. இன்னைக்கு ஒரு நாள் காலையில கொடுத்துட்டேன் போதும் இல்ல, அடிக்கடி. அதுக்குதான் நீங்க எல்லா சூழ்நிலையும் கர்த்தரே இருந்தீங்கன்னா அந்த அடிக்கடி அதை நம்ம பெற முடியும். Jesus as a vineyard needs continually watering. அவர் என்ன விரும்புறாரு? இந்த திராட்சை தோட்டம் எப்பயுமே வாட்டரிங்கா இருக்கணும். அது வந்து ட்ரை லேண்டா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ ஜீவியன்றது இன்னைக்கு அநேக பேர் என்ன வேணா நடக்கலாம் அப்படின்றாங்க. இல்ல, அது ட்ரைனஸ் இல்ல, கிடையாது. கர்த்தர் அதை அனுமதி கொடுக்கறல்ல. Our spiritual lives need God's daily grace. Through his word, the Holy Spirit and prayer, he strengthens, renew and refresh as every moment. அவர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய பலத்தை கொடுத்து நம்மளை ஆவியில ரெனியூ பண்ணி, புதுசாக்கி, நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணி ஒவ்வொரு மூமெண்ட்டும் அப்படி வைப்ரண்டா வைக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? இன்னைக்கு கர்த்தர் அப்படி செய்வார். இதை எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்றது? ஸ்டே க்ளோஸ் டு காட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட இணைஞ்சு இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல விட்டுறாதீங்க. எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீ கடவுளுக்கு முக்கியத்துவம் கூட பாரு, உன் வாழ்க்கையே முக்கியமா மாறும். உன் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதா மாறும். His presence gives strength
யூ நீட் டு ஓவர் கம் எவ்ரி சேலஞ்ச். ஒவ்வொரு சேலஞ்சையும் ஓவர் கம் பண்ண முடியும். மூன்றாவது பாயிண்ட், காட் ப்ரொடெக்ட் அஸ் டே அண்ட் நைட். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் நம்மளை அவர் பாதுகாக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்றது விளங்குது? ஐ கீப் இட் நைட் அண்ட் டே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இஸ்ரவேல் ஜனத்தை அப்படிதான் பாதுகாத்தாரு. இரவில் அக்னி ஸ்தம்பம், பகல்ல மேகஸ்தம்பம். காட் ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் நெவர் டேக்ஸ் a break. ஒரு பிரேக் விட்டுட்டு அப்புறம் பார்க்குறமா இல்லை, பிரேக்கே கிடையாது. நீங்க எங்க பார்த்தாலும் எந்த துறையில பார்த்தாலும் ஒரு பிரேக் ஒன்று இருக்கு. ஆனா கர்த்தர் கரத்துக்கு மட்டும் பிரேக்கே கிடையாது. கண்டினியூவா நம்மளை வாட்ச் பண்ண. வேதர் இன் த டே லைட் ஆஃப் சக்சஸ் ஆர் த டார்க்னஸ் ஆஃப் ட்ரையல். ஒருவேளை டே லைட்ல ஒரு மாதிரி சக்சஸ் பண்ணிடலாம், அந்த சக்சஸ்க்கும் அவர் தான் தேவை. டார்க்னஸ் சொல்லும் போது ஆவிக்குரிய விதமா அது ட்ரையல்ஸ் காமிக்குது. அங்கேயும் கடவுள் நம்மளை கவனிக்கிறார், ப்ரொடெக்ட் பண்றார். He watch over his children. No enemy can overcome those who remain under his care without God's permission. அவருடைய பெர்மிஷன் இல்லாம எந்த எனிமி அவருடைய பிள்ளைகளை தொடுவதற்கு இயலாது, முடியாது. உங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு, உங்க பக்கத்தில் இருக்கிறாரு. பயப்படாதீங்க. இதை எப்படி என் லைஃப்ல அப்ளை பண்றது? அவருடைய கேர், அந்த ப்ரொடெக்ஷன், லைஃப் வித் கான்ஃபிடென்ட். இந்த வேர்டை கேட்கணும். அவர் என்ன இரவும் பகலும் பாதுகாக்கிறாருன்னா உடனே கான்ஃபிடென்ட் டெவலப் ஆகணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லை, திரும்பியும் கேள்விக்குறி வைப்பாங்க. சீக்கிரமா நடந்துருமா பிரதர்? இல்ல, கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுங்க. ஏன் கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுங்கன்னா அவர் தான் கொடுத்துட்டாரு உத்தரவாதம், இரவும் பகலும். The Lord is your defender and his presence surround you at all time. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய சமூகம் என்னை சூழ்ந்திருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். தேங்க்யூ லார்ட். ஏசப்பா, இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த வார்த்தை அவர்களை உறுதிப்படுத்தட்டும், நிலைப்படுத்தட்டும், முன்னேறி செல்லட்டும். இந்த வசனத்தை கேட்டு அவங்க இருதயத்தில் தேவனே சேனைக்குள் பாய்ந்து செல்ல, ஒரு மதலை தாண்ட நீங்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. Bye bye.